வணக்கம். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க பேசலாம். யூடியூப் சேனல் மாலா செந்தில்குமார் பேசுகிறேங்க. இன்னுமே சில வீடுகளில் வந்து பிள்ளைகளுக்காகவே அம்மாக்கள் பேசுகிறாங்க. அப்பாக்களை பற்றி நான் சொல்ல விரும்பலை, அம்மாக்களை பற்றி பேசுகிறேன். அந்த பிள்ளைகளுக்காக எல்லாமே அவங்களே செய்கிறாங்க. வேலைகள், வாட்டர் பாட்டில் தண்ணி முதற்கொண்டு அவங்களே ஊற்றுறாங்க, டிஃபன் பாக்ஸ் அவங்களே கட்டி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் வளர்கிறாங்க இல்லையா? ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்ம செய்கிறோம், அது ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம் தான். நல்லா வளர்ந்ததுக்கப்புறமும் அவங்களுக்கு நம்ம செய்யணுங்கிற அவசியம் நமக்கு இல்லை, வேண்டியதில்லை. எவ்வளவோ முடிவுகளை பிள்ளைகள் ரொம்ப ஈஸியாக எடுக்கிறாங்க. அவங்களுக்குன்னு அறிவு இருக்குது, அவங்களே செஞ்சுக்கிட்டோம். நமக்கு என்ன கண்ணகி பக்கத்தில் சிலையாக அங்கே வைக்க போகிறாங்க? அப்படிலாம் எதுவும் கிடையாது. என்ன தான் அன்பான கணவனாக இருந்தாலும் சரி, என்ன அன்பான பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் அவங்க எடுத்து வச்சுக்கிட்டோம், அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்க செஞ்சுக்கிட்டோம். என்னால் ஊருக்கு எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னு சொன்னால் 2 பேருமே ஸ்கூல் பேக் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அவங்க ட்ரெஸ்ஸை அவங்க ஹேண்டில் பண்ணிப்பாங்க, எடுத்துப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையானது அவங்களே பேசிப்பாங்க. அவங்களுக்கு அந்த அந்த அறிவு, வளர்ச்சி, அந்த முதிர்ச்சி எல்லாமே இருக்குது. நம்ம தாங்க நம்ம பிள்ளைகளுக்கு ஒன்றுமே தெரியாது, ஐயோ அவனுக்கு தெரியாது, ஐயோ அவனுக்கு தெரியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, பிள்ளைகளுக்கு நம்மளை விட சொசைட்டி நிறைய கற்றுக் கொடுக்குது. நீங்களும் கொஞ்சம் பிள்ளைகள்கிட்ட இருந்து ஒதுங்கி இருங்க. பிள்ளைகளை, அதாவது நீங்கள் ஒரு தாயை விட நம்ம எப்படி ஒதுங்கி இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால், இந்த காலகட்டங்களில் ரொம்ப அதிகமாக நம்பிக்கையும் அன்பும் வைக்காமல் இருக்கிறது தான் நல்லது. நாளைக்கு மருமக வந்தால் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டா, மருமகன் வந்தால் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டா நம்ம வருத்தப்பட வேண்டியதில்லை. கொஞ்சம் டிஸ்டன்ஸோடு இருங்க. உங்கள் பிள்ளைகள் அவங்களுக்கு தேவையானதை அவங்களே செஞ்சுக்கக்கூடியான அறிவு அவங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கும் சேர்த்து நீங்கள் பேசவே பேசாதீங்க, அவங்களே அவங்களுக்காக பேசிப்பாங்க. ஓகேங்களா? தேவையானது வரைக்கும், முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எது செய்ய முடியும், சரி இது செஞ்சால் இதை செய்யறதுக்கு நான் தான் தேவை என் மகனுக்கும் என் மகளுக்கும் அப்படின்னும் போது மட்டும் நீங்கள் வாயத்தரங்க. அவங்களே பார்த்துப்பாங்க அப்படின்னும் போது அதை அவங்கக்கிட்ட விட்டுடுங்க. கொஞ்சம் அவங்களும் அவங்க திறமையை காட்டும் போது அவங்க யாருன்னு நமக்கு புரியும். சில நேரங்களில் வந்து நம்மளே வந்து நம்ம பிள்ளைகள், குழந்தைங்களை நினைக்கிறோம். டக்குன்னு ஒரு நாள் ஒரு வார்த்தையை அவங்க பேசும்போது நம்ம வந்து ஃபீல் ஆகிடுறோம். ஸோ நமக்கு தெரியல, அப்படிலாம் அவங்க பேசுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ குழந்தைகள்கிட்டையும் நம்ம வந்து சில விஷயங்களை தாங்கிக்கணுன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. என்னுடைய அனுபவம்.